நாளைக்கான ப்ரெடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்துட்டு பல்லவி மேலே செம்ம காண்டில் இருக்காங்க. உண்மையை சொல்ல போறியா இல்லையா, உன்னோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் என் பேர் ஸ்வேதா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இப்படி நடிக்க வந்த, என்கிட்ட வந்தப்பே நீ உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுட்டு உன்னெல்லாம் பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது, உண்மையை சொல்லு, உண்மையான பல்லவி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தீபா வேற இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்ன இது கார்த்திக் சார் நம்மளை பற்றி தான் அவகிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவ பாட்டுக்கு திருன்னு முழிச்சிட்டு பயத்தில் நம்மளை பற்றி சொல்லிட்டானா என்ன பண்ணுறது, கடவுளே நீ தான் எப்படியாவது என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ இந்த நேரத்தில் இந்த தீபாவை சொல்லி கொடுத்தா அவ்வளோதான், பிறகு தெரிஞ்சுக்கிட்டே வந்து என்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்க நம்ம மேலே தான் கோபம் திரும்பி பெரிய பிரச்சனை ஆகிடும். இப்போதைக்கு ரூபஸ்ரீயை சொல்லி கொடுத்துட்டு அமைதியாக இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு, எனக்கு வந்துட்டு ரூபஸ்ரீ மேடம் தான் சொன்னாங்க, உங்களை வந்துட்டு என்கிட்ட இன்ட்ரோ கொடுத்தாங்கல்ல, அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிடுறேன். ரூபஸ்ரீ மேலே செம்ம காண்டா இருக்காங்க கார்த்திக்கு. அப்போ உண்மையான பல்லவி யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் உண்மையாலுமே எனக்கு தெரியாது சார், தெரிஞ்சால் நான் ஏன் சார் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க போகிறேன், நான் ஏன் சார் அவங்களுக்கு பதில் வந்து பாட போகிறேன், எனக்கு உண்மையாலுமே தெரியாது அப்படின்றாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்களோட குரல் மட்டும் உனக்கு எப்படி தெரியும், இதை யார் வந்துட்டு உங்ககிட்ட கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதையும் ரூபஸ்ரீ மேடம் தான் இந்த வாய்ஸை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, கார்த்திக் சாருக்கு வந்துட்டு சுத்தமாக சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கூட கேட்டேன், அதுக்கு நீங்கள் பல்லவி அவங்களே ஸ்ட்ரெயிட்டாக பாட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. இதை பற்றியெல்லாம் உனக்கு அவசியம் கிடையாது, கொடுத்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னையுமே திட்டாங்க சார். குடும்ப கஷ்டம் சார், வேறு வழி இல்லாமல் தான் சார் இதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ல ராஜா கோவப்படுறாரு. உனக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீலாம் ஒரு பொண்ணு தானா, பணத்துக்காக என்ன வேணால் செய்வியா, எப்படி வேணால் நடிப்பியா, யாரை வேணால் ஏமாத்துவியா, என்னம்மா நீ இப்படி இருக்க பாரு, எங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் ஆயிடுச்சுன்னு, இப்போ நாங்கள் இன்றைக்கி ரெக்கார்டிங் முடிச்சே ஆகணும், ஏமா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்க. சரி விட்றா, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நீ கண்ணில் நீ படக்கூடாது, ஒழுங்காக இங்கேருந்து ஓடியே போயிரு அப்படின்னு சொல்லிடு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சோம் பொலசோன்னு வெளியில் வர்றாங்க. ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே, இப்போ வேற அது பணம் தருவாளா தரமாட்டாளன்னு தெரியலையே, எப்படியோ நம்ம அவங்க பேரை சொல்லலைல, அதனால பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நின்றுட்டு ஐஸ்வர்யாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. என்னாச்சு, பிளானில் வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரியே தானே நடந்திருக்கு, அந்த ஸ்டூடியோ விட்டுட்டு தப்பிச்சிட்டல, நீ கார்த்திக் முன்னாடி பாட்டெல்லாம் பாடலைல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, அக்கா அங்கே தாங்க பெரிய சொதப்பலே நடந்துருச்சு, நானும் வெளியில் வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனால் என்னை வெளியில் விடுற மாதிரியே கிடையாது, நானும் கோவிலுக்கு போகிறேன் அதுன்னு சொல்லிட்டு என்னென்னலாமோ சாக்கு சொன்னேன், கூட வந்துட்டு அந்த தீபாக்காவை சேர்த்து அமுச்சு விட்டாங்க, அங்கே போயிட்டு அவளை ஏமாற்றிட்டு தப்பிச்சிடலாம் கிளம்ப போகிற நேரத்தில் கார்த்திக் சாரே இங்கே வந்துட்டாங்க, என்னை ஸ்ட்ரெயிட்டாக இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. பாட போகிற நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, த்ரோட் பெயின் அது இதுன்னு சொல்லி சமாளித்தேன், ஆனால் கடைசியில் பாடியே ஆகணுன்ற கட்டாயத்துக்கு உள்ளாயிட்டேங்க்கா, அதனால நான் பாடினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க, நீ பாடினையா, நீ பாடினா கண்டிப்பாக கார்த்திக் கண்டுபிடிச்சிருப்பாரே, கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டா இருக்கா, என்னை மிரட்டினாங்க, யார் சொல்லி வந்த, அது மட்டும் கிடையாது உண்மையான தீபா யார் என்ன எதுன்னெலாம் சொல்லி மிரட்டினாங்க்கா, நானும் அப்போயுமே வந்துட்டு நடிச்சிட்டேங்க்கா, குடும்ப சூழ்நிலை கஷ்டத்துக்காண்டி தான் இப்படி வந்துக்கிட்டேன், மொத்த இதுக்குமே காரணம் ரூபஸ்ரீ மேடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேங்க்கா, உங்கள் பேரை நான் சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. நீ பண்ண கெட்டதுலேயே ஒரே நல்லது இது ஒன்று தான், எங்கள் பேரை சொல்லலையா அது வரைக்கும் நல்லது, உன்னை வெளியில் விட்டுட்டு உன் மேலே சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணுவான், அந்த இடத்துல இருக்காத, உடனே இடத்த காலி பண்ணிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் வெளியில் வந்துட்டேங்க்கா, நீங்கள் என்னை கொடுக்கன்னு சொன்னீங்களா, பணத்தை மட்டும் கொடுத்துருங்கக்கா, நான் கிளம்பிடுறேன் அப்படின்றாங்க. பிளான் எல்லாம் சொதப்பிட்டு பணத்தை வேற கேட்குறியா நீ அப்படின்னு சொல்ல, அக்கா உங்கள் பேரில் நான் மாட்டி விடலை இல்லைக்கா, அப்புறம் என்னக்கா அப்படின்னு சொல்ல, சரி சரி அதெல்லாம் உன் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சரி, நீ முதல்ல அங்கேருந்து இடத்த காலி பண்ணு அப்படின்றாங்க. அடுத்து இங்கே கார்த்தியை காமிக்கிறாங்க, ரொம்ப வந்துட்டு டென்ஷனில் இருக்காங்க. ராஜா சொல்கிறார், என்ன மாப்பிள்ள இப்படி ஆயிடுச்சு, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது, யாரை வச்சு பாடுறது, உண்மையான பல்லவி எங்கே தான் இருக்காங்க, அவங்க ஏன் வந்துட்டு இப்படி ஒளிஞ்சு இருக்கணும், பாத்தியா இப்போ அவங்களால எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. சார் என்னை மன்னிச்சிருங்க சார், நான் தான் பல்லவின்னு உங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன், இப்போ கூட உங்ககிட்ட உண்மையை என்னால் சொல்ல முடியலையே சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்துட்டு வீட்டில் காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. என்னாச்சுப்பா ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சிருச்சா, எங்கே பல்லவியை காணும் அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு கார்த்தி வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. என்னாச்சுப்பா சொல்லு, நல்லபடியாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அருண் எல்லாருமே கேட்குறாங்க. அம்மா நம்ம ஏமாந்துட்டோமா அப்படின்றாங்க. என்ன கார்த்தி சொல்கிற அப்படின்னு சொல்ல, இங்கே வந்தது பல்லவியே இல்லைம்மா, அது ரூபஸ்ரீ வந்துட்டு செட் பண்ண ஒரு ஆளுமா, இது சும்மா ஸ்டேஜ் சிங்கர் தான், அவங்க பாட ஆரம்பித்ததுமே பல்லவியோட குரல் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்ல, என்னம்மா நடிச்சாப்பா அவள் நம்ம வீட்டில் வந்துட்டு நல்ல பொண்ணு மாதிரி என்னென்னலாம் பேசினா, கடைசியில் இப்படி பக்கா ஃப்ராடாக இருந்திருக்காளே, சே நம்ம வந்துட்டு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சேப்பா அப்படின்னு சொல்ல, சரி விடுங்கம்மா, இப்படி தான் சில பேர் நம்மளை நம்பி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம்
ஏமாத்துறதுக்கு தான் ஆள் இருக்குது அப்படின்ற மாதிரி மறுபடியும் தீபாவை குத்தி காமிச்சு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அடுத்து என்னப்பா பண்ண போகிற, அந்த சிதம்பரத்திட்ட விட்ட சவாலில் வேற நம்ம ஜெயிக்கணும், இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சேப்பா, எது பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போதைக்கு நான் வந்துட்டு ரூபஸ்ரீயை பார்த்து எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஐயோ இவன் மட்டும் போயிட்டு அங்கே ரூபஸ்ரீ கிட்ட விசாரிச்சானா நம்ம தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு கார்த்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவான், மற்றவங்க பண்ணால் தப்பு கிடையாது, நம்ம செஞ்சாதான் அவனுக்கு வந்துட்டு கண்ணில் நெருப்பு பொருத்தி போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து தீபா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, மீனாட்சி வந்துட்டு எனக்கு அந்த பொண்ணு மேலே ஆல்ரெடி டவுட் இருந்துச்சு, அதனால தான் போலீஸை வச்சு இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, நான் தான் அவளை நம்பாத, எதுக்கும் யோசித்து பாருன்னு சொன்னேன், நீ தான் அவன் மேலே முழு நம்பிக்கை வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு கார்த்தி வந்துட்டு யாரு ரூபா கிட்ட வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ண சொன்னா, எதுக்கு நீங்களா பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காரு. அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி லாஸ்ட் ஸ்டோரி இன்னைக்கு வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இனிமே தான் வந்துட்டு ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எப்படியும் தீபா தான் வந்துட்டு பாடி கொடுத்து கார்த்தி வந்துட்டு இந்த சவால்ல வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா தீபா தான் பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வைப்பாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் வந்துட்டு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இவங்க இழுக்கிற இழுவையை பார்த்தா இப்போதைக்கு சொல்லிக்க மாட்டாங்களான்னு தோணுது. கதை இப்படி மோசமா போய்கிட்டு இருக்கு நீங்களும் நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.